யாமினி பாவை அத்தியாயம் 5. கூண்டு கிளி. கட்டுண்டு நின்றால் அந்த காரிகை. அவள் முகத்தில் பீதி இல்லை, பார்வையில் பயம் இல்லை. பலத்த போராட்டத்துக்கு பிறகே அவள் கட்டுண்டிருக்கிறாள் என்பதை அவள் நின்ற கோலம் நிதர்சனமாக்கி கொண்டிருந்தது. கலைந்த கேசம், கசங்கிய ஆடை, சந்தன மேனியில் குங்குமத்தை தெளித்தது போல ஆங்காங்கே உடல் கன்றி சிவந்திருந்தன. சீறி சினந்து நின்றாள் அந்த சிங்காரி. அந்த கட்டான உடலிலே அவளை போலவே இளமை கட்டுக்கடங்காமல் திமிரி கொண்டிருந்தது. அருவெறுப்பும் அலட்சியமும் அவள் பார்வையில் கலவையிட்டிருந்தன. துடிப்புடன் நின்று கொண்டிருந்த அவள் ஒரு துருக்கிய பெண். 20 வயதே நிரம்பிய அவளது மேனி எழிலை அவள் அணிந்திருந்த இறுக்கமான உடை எடுப்பாக காட்டிக் கொண்டிருந்தது. தலைக்கு மேலாக வந்து முகத்தை மறைத்திருக்க வேண்டிய சல்லா துணியோ தோளிலே சரிந்து கிடந்தது. அந்நிய ஆடவரின் முன்பு நாணி கவிந்திருக்க வேண்டிய தலை நடுக்கமின்றி நிமிர்ந்து இருப்பதிலிருந்து நிலைமை கட்டுமீறி போய்விட்டது என்பதை உணர்ந்து கொண்டார் ராயர். அந்தரங்க ஆலோசனை கூடத்தினுள் அடியெடுத்து வைத்த ராமராயர் சுற்றுமுற்றும் பார்த்தார். கைதியாக நின்றிருந்த காரிகையை தவிர கூடத்தின் ஒரு பக்கத்தில் வேங்கடாத்ரியும் நின்று கொண்டிருந்தான். இடையில் உள்ள உடை வாளிலே ஒரு கை ஊன்றி நின்ற அவன் அண்ணாவை கண்டதும் உடலை சற்றே வளைத்து சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்றான். பகைவரை தம் பார்வையாலேயே கலங்க வைக்கும் ராமராயரையே அந்த பாவை தன் பார்வையால் திகைக்க வைத்தாள். அவளது பேசும் விழிகளை, இல்லை அனல் வீசும் விழிகளை கண்ட ராயர் தாம் பேசாமல் தளபதியை நோக்கினார். மகா மண்டலேஸ்வரரின் குறிப்பறிந்த வேங்கடாத்ரி முன்னால் வந்து நிலைமையை விளக்கினான். இன்று மாலை தங்களிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பிய விருந்தாளி அலி ஆதில் ஷாவின் பரிவாரங்களோடு நம் அந்தப்புறத்திலிருந்து இவள் பதுங்கி பதுங்கி தப்பி சென்றிருக்கிறாள். விஷயம் அறிந்த நம் வேவுக்காரர்கள் இவளை வளைத்து பிடித்து கொண்டு வந்துவிட்டார்கள். இது ஆதில் ஷாவுக்கு தெரியுமா? அவ்வளவுக்கு நம் காவல் படை வீரர்கள் அரசியல் பண்பு அறியாதவர்களா என்ன? இவள் தப்பி ஆதில் ஷாவின் பரிவாரங்களோடு சென்றதோ இவளை திரும்பவும் இங்கே கொண்டு வந்ததோ எதுவுமே ஆதில் ஷாவுக்கு தெரியாது என்றான் வேங்கடாத்ரி. பெண்ணே, யார் நீ என்று திரும்பினார் ராயர். கோபத்தில் குமுறிய சுந்தரியின் சுந்தர குரலும் கோபத்தினால் குமுறியபடியே வெளியாயிற்று. உங்கள் கைதி, மறுபடியும் கைதியாகவே இங்கே வாழ வேண்டிய துர்பாக்கியத்தை அடைந்தவள் என்றால் அவள் எங்கோ பார்த்து கொண்டு. பேசியவள் பெண், அதுவும் ஒரு பருவ பெண். வேற்று நாட்டினல் என்ற காரணமோ என்னவோ கோபத்தினால் சிவந்திருக்க வேண்டிய ராயரின் முகத்தில் இளஞ்சிரிப்பு மலர்ந்தது. என் கேள்விக்கு உன் விளக்கம் பொருத்தமாக இல்லையே பெண்ணே என்றவர். நம் அந்தப்புறத்தில் யாருடைய பணிப்பெண்ணாக இருந்தவள் இவள்? பார்வையை அவள் மீது பதித்திருந்தாலும் கேள்வியை வேங்கடாத்ரிக்கே விடுத்தார் ராயர். தளபதி தகவல் தரும் முன்பு அந்த காவல் கைதி கலகலவென்று சிரித்தாள். ஆஹா, உண்மையிலேயே நீங்கள் என்னை மறந்து விட்டீர்களா? உங்களால் மறக்கவும் முடிந்ததா? மறந்து போகக்கூடிய காரியத்தையா நீங்கள் செய்தீர்கள்? வெறிச்சிரிப்பை நிறுத்தின அவள் கண்களில் புனல் பொங்கி நிரம்பியது. ஆனால் நான் எதையும் மறந்துவிடவில்லை, மறக்கவும் மாட்டேன், உங்களையும் மறக்க விட மாட்டேன் என்று குரல் கம்ம கூறிய அவள் அடுத்த வினாடியே கோபத்தீயில் கண்ணீர் உலர கம்பீரமாக காட்சியளித்தாள். எதையும் சுலபத்தில் மறக்காத குணம் படைத்த ராமராயர் அந்த மங்கை போட்ட புதிரை கேட்டு மயங்கித்தான் போனார். மகா மண்டலேஸ்வரரின் புருவங்கள் நெறிந்தன. அண்ணாவின் குழப்பம் வேங்கடாத்ரிக்கு வியப்பாக இருந்தது. உண்மையாகவே ஆயிஷாவை அண்ணா மறந்துதான் விட்டாரா? அவனால் நம்பவே முடியவில்லை. காலம் சென்ற இப்ராஹிம் ஆடில் ஷாவின் சகோதரன் அப்துல்லாவை கருவியாக கொண்டு போர்த்துகீசியரின் பக்க பலத்துடன் பிஜப்பூரின் ஆட்சியை கைப்பற்ற புரட்சிக்காரர்கள் புறப்பட்ட போது இப்ராஹிம் நம் உதவியை நாடி ஓடி வந்தாரே. ஆமாம், நினைவுக்கு வந்துவிட்டது என்று வேங்கடாத்ரிக்கு கை அமர்த்திவிட்டு பேசலானார் ராமராயர். பாண்டா கோட்டையை காத்து நின்ற முஸ்தபா கானின் மகள் அல்லவா நீ? உன் பெயர் கூட ஆயிஷா தானே என்றார். அவளை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியினால் மலர வேண்டிய அவரது மதிமுகம் ஏனோ மங்கியது. ஆம், அதே ஆயிஷாதான். கடமைக்காக போரிட்ட குற்றத்திற்காக படுகொலை செய்யப்பட்ட தந்தையையும் கணவனுக்காக ஆவி பிரிந்த அன்னையையும் எண்ணி எண்ணி ஏங்கியபடியே அந்நிய நாட்டில் அடிமையாக வாழும் அதே ஆயிஷாதான். அவள் குரலில் அழுகை கலந்தது. ஆயிஷாவின் அருகில் நின்று கொண்டிருந்த 2 காவல் பெண்களையும் நோக்கி சைகை செய்தார் ராமராயர். உடனே அவள் கை கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டன. தோளிலே துவண்டு கிடந்த துணியை எடுத்து தலைமீது போர்த்தி கொண்ட ஆயிஷாவிடம் பெண்மைக்கு உரிய நாணம் வந்து புகுந்து கொள்ள பொலிவோடு விளங்கினாள்.
மன்னர் சதாசிவராயரின் அந்தப்புரத்திலே அவரது சௌகரியங்களை கவனித்து கொள்ளும் பணிப்பெண்களிலே ஒருத்தியாக ஆயிஷாவை அனுப்பினோம் என்று நினைக்கிறேன் என்று தம்பி வேங்கடாத்திரியின் பக்கம் பார்த்து கேட்டார் ராமராயர். வேங்கடாத்திரி பதில் கூற வாய் திறக்கும் முன்பு ஆயிஷாவே பேசினாள். மன்னரின் அந்தப்புரத்திலே ஆனந்த வாழ்க்கை வாழுவேன் என்று நினைத்தீர்களாக்கும். தங்க கூண்டமைத்து வெள்ளி கிண்ணத்திலே பாலும் பழமும் வைத்து வளர்த்தாலும் தன்னிச்சையாக திரியும் காட்டுக்கிளிக்கு கிடைக்கும் சந்தோஷமும் மன நிறைவும் கூண்டு கிளிக்கு கிடைக்குமா? பறந்து திரியும் கிளியின் ஆனந்தத்தை ரசிக்க தெரியாமலா அதற்கு கூண்டமைக்கிறான் மனிதன்? இல்லை பெண்ணே, பருந்துகளுக்கு விருந்தாகும் அபாயத்திலிருந்து அதை காக்கவேதான் கிளியை கூண்டுக்குள் வைத்து பாதுகாக்கிறான் மனிதன் என்றார் ராயர். ஆயிஷா சிரித்தாள். அதில் வேதனை கலந்திருந்தது. பருந்திடம் கிளி பயப்பட வேண்டியதில்லை. பறக்கும் தன் இனமான அதனிடமிருந்து தப்பி வாழ அதனால் முடியும். ஆனால் பூனையை வளர்ப்பவர்கள் கிளியையும் வளர்க்க ஆசைப்படக்கூடாதல்லவா என்றாள் அவள். ராமராயருக்கு அவள் பேச்சு எதையோ புரிய வைத்தது. ஏதுமே புரியாதது போலவும் இருந்தது. வேறு மதத்தவரான மன்னர் சதாசிவராயரை பூனைக்கு ஒப்பிடும் அந்த பெண்ணின் தைரியம் அவருக்கு புதுமையாக இருந்தது. இத்தனை நேரம் அவள் அங்கங்களின் அழகு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த வேங்கடாத்ரி அண்ணாவையே சிந்திக்க வைக்கும்படி அவள் பேசிய போது, ஆயிஷா, என்ன சொல்லுகிறாய் நீ என்று சீறினான். அடிமை, நான் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? சொன்னால்தான் கேட்டு ரசிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? மன்னர் சதாசிவராயர் என்னை தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்கிறார். முடியாது என்று சொல்லிவிட முடியுமா நான்? கூண்டு கிளியாயிற்றே. ஆடலில் வல்லவளாமே நீ, எங்கே ஆடு பார்க்கலாம் என்று பணிக்கிறார். ஆத்திரப்பட முடியுமா நான்? அடிமையாயிற்றே. ஆடினேன். உள்ளம் கொதிக்க மேனி துடிக்க நான் ஆடினாலும் ஆகா, அபாரம், அற்புதம் என்று அகம் மலர்ந்து போய் பஞ்சனையிலே மல்லாந்து கிடந்தவர் மானே தேனே என்று பிதற்றியபடி தாவி பிடிக்க வந்தால் ஓடி ஒதுங்க முடியுமோ? உதாசீனப்படுத்தலாமா? என்ன, அப்படியா என்று இடைமறித்து கேட்டார் ராயர். பின் எப்படி இருக்குமென்று எதிர்பார்த்தீர்கள்? ஆனால் இந்த தடவை நான் அடிமை என்பதை மறந்து தப்பி ஓடத்தான் முற்பட்டேன். அதன் பலன் இன்று 4 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் உங்கள் முன்பு இந்த கோலத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ராமராயருக்கு ஆயிஷாவின் நிலை ஒருவாறு புரிந்தபோது அவரிடமிருந்து பெருமூச்சொன்று வெளிப்பட்டது. இருந்த போதிலும் அந்த சூழ்நிலையில் தமது அனுதாபம் உட்பட எந்த ஒன்றையும் வெளிப்படுத்துவது ராஜநீதி ஆகாது என்று கருதினார். நல்லது பெண்ணே, இன்றிலிருந்து ஒரு வினாடி யோசித்தார். தமது 9 மனைவிகளுள் யாரிடம் அவளை அனுப்பலாம் என்று சிந்தித்தாரோ என்னவோ. தேவி திருமலாம்பாளின் தோழி நீ. தோழி என்பது கூட பொருத்தமில்லை. அந்த மூதாட்டி உன்னை தன் மகளாகவே பாவித்து அன்பு செலுத்துவார்கள். ஆகவே இனி நீ தாபமடையாதே, தப்பி ஓட வேண்டும் என்றும் நினைக்காதே. நான் அடிமை என்ற தாழ்வு மனப்பான்மையிலும் கிடந்து தவிக்காதே, போ என்று கூறினார். பொற்சிலை அங்கிருந்து பொன்னடி பெயர்த்து நகர்ந்தது. தளபதி வேங்கடாத்ரியிடம் ஆயிஷாவை குறித்து ஏதோ சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு ராமராயர் வெளியேறிய போது விஜயநகரத்தை வெண்ணிலவு தனது தன்னொளியால் குளிப்பாட்டி கொண்டிருந்தது. இதே ஆயிஷா வேறொருத்தியாக இருந்தாலோ அல்லது வேறொரு சமயமானாலோ ராமராயர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதமே வேறாக இருந்திருக்கும். தப்பிச் சென்று தன் இனத்தவர்களோடு சேர விரும்பியவர்களை தட்டி கொடுத்து ஆசி வழங்கி அனுப்பியிருப்பார். அத்தகைய பரந்த மனப்பான்மை கொண்டவர்தான் ராமராயர். அல்லது அந்த செயலை அரசியல் நோக்கோடு பார்த்து கடுமையாக தண்டித்திருப்பார். அவ்வளவுக்கு கண்டிப்புக்காரர் தான் அவர். ஆனால் ஆயிஷாவின் விஷயத்தில் அண்ணா கையாண்ட முறை வேங்கடாத்ரியையே வியப்பில் ஆழ்த்தியிருந்தது. அவள்தான் எத்துணை அழகு! நினைவை சொக்க வைக்கும் சுந்தர வடிவம், மிடுக்கான மேனி, வெடுக்கென்ற பேச்சு. வாலிப வயதினரான மன்னர் இவள் அழகில் வசமிழந்து போனதில் தவறில்லைதான் என்று தன் இதயத்தில் பதிந்துவிட்ட அந்த எழில் உருவை எண்ணங்களால் வருடியபடியே நடக்கலானான் வேங்கடாத்ரி. அங்கே சப்ரகூட மஞ்சத்தில் சயனித்திருந்த ராமராயரும் ஆரணங்கு ஆயிஷாவின் நினைவாகவேத்தான் புரண்டு கொண்டிருந்தார். அந்த நினைவு இன்றைய சந்திப்பை பற்றியதல்ல, முதலில் அவளை சந்தித்த அந்த நாளை பற்றியது. அறையின் பிரகாசமான விளக்குகளை அணைத்துவிட்டு மங்கிய நிலவை போல ஒளி சிந்தும் ஓரிரு விளக்குகளை மட்டும் தனித்து வைத்திருந்தார்கள். தவத்தில் இருக்கும் பொற்கொடியென அவ்விளக்குகளின் சுடர் ஆடாமல் அசையாமல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அறையின் மறு கோடியிலிருந்த கணப்பிலிருந்து அகில், சந்தனம் போன்றவற்றின் மனம் கமழும் மெல்லிய புகைப்படலம் எழுந்து அந்த கூடமெங்கும் சூழ்ந்து கொண்டிருந்தது. சயன அறைக்கு வெளியே பிரத்யேகமாக பயிர் செய்யப்பட்டிருந்த
இரவிலே மலர்ந்து மனம் பரப்பும் விதவிதமான மலர் செடிகளின் சுகந்தத்தை சுமந்தபடி இளம் தென்றல் சாளரங்களின் இடைவழியே பகுத்து கொண்டிருந்தது. இத்தனை சுகத்திலும் ராயருக்கு தூக்கம் வரவில்லை. நோயாளியைப் போல புரண்டு கொண்டிருந்தார். மூடிய கண்களினுள் முஸ்தபா கான் வந்து நின்றான். ரத்தம் சொட்டும் தன் தலையை தானே கையில் ஏந்தியபடி. பட்டு போய்விட்டதாக எண்ணிய அந்த சம்பவத்தை அவள்தான் எப்படி பசுமையாக்கிவிட்டாள்! எத்துணை துணிச்சலான ஆனால் சாதுரியமான பேச்சு! ஆலயத்திலே ஆண்டவனின் கருவறையிலே கண்ணாடி தாமரை தட்டிலே ஒற்றை விளக்கு 100 பிம்பங்களை காட்டி நிற்குமே, அதுபோல ராயரின் மனக்கண்ணாடியிலே பல பல ஆயிஷாக்கள் தோன்றி அவரை சூழ்ந்து நின்றார்கள். ஒருத்தி சிரித்தாள், ஒருத்தி விம்மி அழுதாள், இன்னொருத்தியோ தன் சுடர் விழிகளால் சுட்டெரிப்பது போல உற்று பார்த்து உக்கிரமாக சிரினாள். மற்றொருத்தி கெஞ்சினாள். பளீரென்று ஓர் ஒளி, கண்ணை குருடாக்கும் அந்த ஒளியின் நடுவே தழலாக ஒரு புள்ளி. வர வர அந்த புள்ளி சுழன்று சுழன்று பெரிதாகியது. 12 வயதும் பால் வடியும் மதிவதனமும் உடைய ஒரு முகமதிய பாலகியாகியது அது. அவள் முகத்திலே தாங்க முடியாத சோகம் கப்பி கிடக்கிறது. கண்ணீர் வழிய கதறுகிறாள் அந்த சின்னஞ்சிறிய பெண். ஹோ என்று எழுந்ததொரு பேய் காற்றிலே அந்த பெண்ணின் ஓலம் கலந்து விடுகிறது. காதை செவிடாக்கும் அந்த காற்றின் உருமல் வலுத்து கொண்டே இருக்கிறது. உறக்கமும் விழிப்பும் அற்ற ஒரு நிலையில் உடலை முறித்து கொண்டு தவித்தார் ராமராயர். பிஜப்பூரின் பேரரசர் இப்ராஹிம் ஆதில் ஷா இருமாப்பும் ஆதிக்க செருக்கும் கொண்டு அலைந்த காலம் அது. தன் அண்டை நாடான அகமது நகர் பர்ஹான் நிஜாம் ஷாவையும் கோல்கொண்டாவின் குதுப் ஷாவையும் மதிக்காமல் உதாசீனம் செய்தார் இப்ராஹிம். இதனால் ஆதில் ஷாவிடம் வெறுப்பு கொண்ட அவர்கள் விஜயநகர பேரரசின் உதவியுடன் பிஜப்பூரானுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார்கள். 3 வல்லரசுகள் ஒரே சமயத்தில் தாக்குதல் நடத்திய தருணத்தில் இப்ராஹிமின் இருமாப்பு இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. அந்த இக்கட்டான நிலையை சமாளிக்க ஆற்றல் மிகுந்த தன் தளபதி ஆசாத் கானின் உதவியை நாடினார் இப்ராஹிம். ஆசாத் கானின் திறமையால் வல்லரசுகளின் கூட்டு முறிந்தது. அகமது நகருக்கு ஷோலாப்பூரை சொந்தமாக்கி சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டது பிஜப்பூர். கோல்கொண்டாவின் மீது படையெடுத்து பழி தீர்த்து கொண்டது. உதவிக்காக வந்த விஜயநகரத்தை ஒதுங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டது. இப்படியாக நிலைமை மாறிவிடவே முன்னை விட அகம்பாவம் கொண்டார் இப்ராஹிம். எதிர்பாராது கிடைத்த வெற்றி வெறியின் போதை தலைக்கு ஏறி மமதை கொள்ளலானார் மன்னர். இந்த நிலையில் இப்ராஹிமின் சகோதரன் அப்துல்லாவை அரியணையில் ஏற்ற ஒரு சூழ்ச்சி உருவாயிற்று. இதற்கு சுல்தான் பர்ஹான் துணையாக இருந்தார். வியாபாரத்துக்காக வந்து மேற்கு கடற்கரை பகுதிகளில் வலுப்பெற்று வந்த போர்த்துகீசியரும் கூட பிஜப்பூரின் உள்நாட்டு விவகாரங்களில் அக்கறை காட்டி அப்துல்லாவை ஆதரிக்கலானார்கள். இந்த சதித்திட்டம் இப்ராஹிமுக்கு தெரிந்தபோது தன் உயிருக்கு அபாயம் நேரிடும் என்று பயந்து இளவரசன் அப்துல்லா தன்னை காத்து கொள்ள கோவாவுக்கு ஓடி போர்த்துகீசியர்களிடம் சரணடைந்தான். அப்துல்லா வெளியேறியது சதிகாரர்களுக்கு சௌகரியமாகி போயிற்று. அவனையே பிஜப்பூர் சுல்தான் என்று அறிவித்து ஆர்ப்பாட்டம் செய்யலானார்கள். இப்போது இப்ராஹிமின் நிலை சங்கடமாகிவிட்டது. தனக்கு தன் சொந்த தம்பியாலேயே எதிர்ப்பு என்பதை அவரால் தாங்க முடியவில்லை. ஆகவே இம்முறை விஜயநகரின் உதவியை இப்ராஹிம் நாடினார். பலமற்றவர்களுக்கு உதவி தம் பலத்தை பெருக்கிக் கொள்ளுவதில் கருத்தாக இருக்கும் ராமராயர் தமது பெரும் படையுடன் பிஜப்பூர் இப்ராஹிமுக்கு உதவ முன்வந்தார். பல போர்களில் பிஜப்பூர் விஜயநகர படைகளின் உதவியுடன் வெற்றி வாகை சூடியது. பதவியை கைப்பற்ற புரட்சி செய்த அப்துல்லா பிடிபட்டான். புரட்சிக்கு உதவியவர்கள் ஓட்டமெடுத்தனர். அப்போது அப்துல்லாவின் ஆணைப்படி பாண்டா கோட்டையை காத்து நின்றவர்களுள் முஸ்தபா கான் என்ற துருக்கிய தளபதியும் ஒருவன். அரசியல் பூசல்களிலே அவதிக்கு உள்ளாவோர் இந்த தளபதிகள்தானே. இன்று மன்னனாக இருப்பான் ஒருவன், நாளைக்கு வேறொருவன் ஆட்சியை கைப்பற்றி அரசனாவான். ஆனால் அவ்வப்போது ஆட்சியில் இருப்பவர்களின் ஆணைப்படி நடக்க வேண்டியது இந்த தளபதிகளின் கடமையாயிற்றே. அதன்படி அப்துல்லாவுக்காக பாண்டா கோட்டையை பாதுகாத்து நின்றான் முஸ்தபா கான். முற்றுகைக்கு பிறகு பாண்டா கோட்டை விழுந்தது. இப்ராஹிமின் வீரர்கள் வெள்ளமென உள்ளே புகுந்தார்கள். வஞ்சம் தீர்த்து கொள்ள புரட்சிக்காரர்களை படுகொலை செய்யும்படி கட்டளையிட்டான் இப்ராஹிம். முற்றுகையிலே உதவி செய்த விஜயநகரத்து வீரர்களும் இந்த பாதகத்தில் பங்கு கொள்ளும்படி ஆயிற்று. அரண்மனையிலே கைதியாகி நின்ற முஸ்தபா கான் நாட்டில் இப்படி காரணமின்றி உயிர்கொலை புரிவது அநீதி என்று வாதாடினான். தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீதி பிழைக்கட்டும் என்று. நேற்று சுல்தான் இப்ராஹிமுக்காக உழைத்தேன், இன்று அப்துல்லாவின் ஆணைப்படி நடந்தேன்.
நாளைக்கு அதே இப்ராஹிம் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவேன். ஆட்சிக்காக அரசகுமாரர்கள் அவ்வப்போது சண்டையிட்டு கொண்டாலும் அடிமைகளாகிய எங்களுடைய விசுவாசத்தில் என்றுமே விரிசல் காண முடியாது என்றான் முஸ்தபா கான். அவனது வாதம் நியாயமாகவே பட்டது ராமராயருக்கு. தோல்வியை ஒப்புக்கொண்ட எதிரியை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்ற கொள்கை உடையவர் அவர். ஆனால் அவர் அவனுக்காக பரிந்து பேசும் முன்பு பட்டா கத்தி ஒன்று அவன் உயிரை பறித்து கொண்டது. போர் வெறி செயல்களில் இது புதுமை இல்லை என்றாலும் ராமராயரின் உள்ளம் புண்பட்டு போயிற்று. புலியென உருமி அந்த இழி செயலுக்கு காரணமான உளுத்தர் கூட்டத்தை ஓட்டினார். சுத்த வீரன் ஒருவன் இரத்த வெள்ளத்திலே துடிப்பதை காண சகியாமல் முஸ்தபா கானின் உடலில் பாய்ந்து நின்ற வாளை உருவி அவன் ஆவி அமைதியாக பிரியவும் உதவினார். கணவன் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அறிந்த முஸ்தபா கானின் மனைவி பேகம் சாஹிபா இந்த வேளையில் தானா அங்கு வர வேண்டும்? குருதி வெள்ளத்திலே கணவன், கையில் கரை படிந்த கத்தியோடு அந்நியன், அதுவும் ஒரு ஹிந்து. அன்பரே என்று அலறியபடி கணவனின் மார்பிலே போய் விழுந்து விம்மினாள் பேகம் சாஹிபா. என்ன செய்வது, எப்படி தேற்றுவது என்று புரியாமல் ராமராயர் தவித்து கொண்டிருந்த போது கணவனின் மார்பில் முகம் புதைத்து கதறி கொண்டிருந்தவள் தலை நிமிர்ந்தாள். அடப்பாவி என்று வார்த்தைகள் அவளிடமிருந்து வெளிப்பட்டன. அடுத்த வினாடி முஸ்தபா கானின் ஜீவனற்ற சடலத்தின் மீது மற்றொரு உயிரற்ற உடல் சரிந்தது. ஜனனாவை விட்டு வெளிவராதவள் ஓடி வந்தாள் கணவனை காண. மறுபடியும் அவள் அங்கே திரும்பவில்லை. அப்போதுதான் அதுவும் நிகழ்ந்தது. தந்தையும் தாயும் பிணமாகி கிடப்பதைக் கண்டு செய்வது அறியாது நடந்துவிட்ட கோரத்தின் தன்மையை சரியாக புரிந்து கொள்ளக்கூட தெரியாத நிலையில் உடல் நடுங்க, உள்ளம் புலம்பி துடிக்க தேம்பியபடி நின்று கொண்டிருந்தால் 15 வயதான சிறுமி ஒருத்தி. இறந்தவர்களின் செல்வ மகள் அவள் என்பதை புரிந்து கொள்ள ராமராயருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. கையில் இருந்த வாளை கீழே வீசினார். அந்த குழந்தைக்கு நேர்ந்த துர்பாகியத்தை எண்ணிய போது கலங்காத அவர் கண்களும் கலங்கின. அந்த பால்வடியும் முகத்திலே பயம் மூடிக்கொண்டிருப்பதைக் கண்டு வாய் மூடி மௌனியாக அவள் கரம் பற்றி ஆதரவோடு தம் பக்கலில் அழைத்தார். வெறுப்பை உமிழ்ந்தன அந்த சிறுமியின் கண்கள். கையை உதறிக்கொண்டு ஓட முயன்றாள். அந்த நிலையிலும் ராமராயர் அச்சிறுமியிடம் நடந்ததை விளக்கவோ அவளுக்கு ஆறுதல் கூறவோ இல்லை. எந்தவிதமான ஆறுதலும் அந்த இளம் உள்ளத்து வேதனையை தணிக்க முடியாது என்பதை அறிவார் அவர். தம்மால் இதை தடுக்க முடியாமல் போயிற்றே என்ற தாபத்தினால் அவர் நெஞ்சம் ரணமாக வலித்தது. தம் பிடியிலிருந்து திமிரிக் கொண்டிருந்த சிறுமியை அனுதாபத்தோடு ஒரு வினாடி பார்த்தார். அந்த பார்வையை அவர் முகத்தில் காண விரும்பாத அவள் அடங்கி போனாள். அவளை தம் கூடாரத்துக்கு அழைத்து வந்தார். ராமராயரை கண்டு கணவனை கொன்ற காதகன் என்ற நினைவோடு கண் மூடினாள் ஒருத்தி. பெற்றோரை கொன்ற பாவி என்ற எண்ணத்தோடு அழுதபடி அவர் கூடாரத்திலேயே அமர்ந்திருந்தாள் மற்றொருத்தி. போர்க்களத்திலே கைப்பற்றிய எதையுமே தமக்கென ஒதுக்கி கொள்ளாத உயரிய பண்புடையவரான ராமராயர் அந்த சிறுமியை தம்முடன் விஜயநகரத்துக்கே அழைத்து வந்தார். முஸ்லிம் இனத்தவளான அப்பெண்ணை ஆதில் ஷாவின் ஆதிக்கத்திலேயே விட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவளிடம் ஏற்பட்டதோ ஏதோ ஒரு இனம் தெரியாத பரிவு. அந்த கபடமற்ற முகத்திலே கண்ட ஏதோ ஒரு கவர்ச்சி அவளை தம் உடனேயே அழைத்து வரும்படி செய்துவிட்டது அவரை. அரண்மனை வாசியான ஆயிஷா அரசர் சதாசிவராயரின் அந்த புறத்துக்கு அனுப்பப்பட்டாள். பிறகு நித்திரை வசப்படாத மகா மண்டலேஸ்வரர் மஞ்சத்திலே புரண்டார். அன்று வாய்விட்டு அழக்கூட தெரியாத சிறுமி இன்று என் முன்னே இத்துணை அழகாக வாதாடினாள் என்ற தம் நினைவின் இறுக்கத்தை நெடு மூச்சாக்கி தனித்து கொண்டார் ராமராயர். 2வது ஜாமத்தை அறிவிக்கும் நகர ஒலி எங்கோ தொலைவில் கேட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.